வெளிப்பாடு தேவனின் கிருபையின் வெளிப்பாடா நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல கிருபை என்கிற மெசேஜை கேட்டு கிருபை என்று சொன்னா நம்மளுடைய புரிந்துணர்வு ஒன்றாக இருக்கு. ஆனா கிருபை அப்படின்னாலே வேதத்துல நீங்க பாக்குற கிருபை என்றாலே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த கிருபை என்று சொல்ற வார்த்தை யார் மூலியமாய் நம்மளுக்கு வருகிறது? அந்த கிருபை நம்மள்ட்ட வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில எதை விட்டு விலகணும், எதை கடைபிடிக்கணும்? கிருபை என்பது எந்த அடையாளத்தின் படியா இருக்கிறது? கிருபை என்பது எதை விடுதலை ஆக்க வந்திருக்கிறது என்று நம்ம வேதத்தின்படி பைபிள்ல தான் நம்ம பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வந்து பாஸ்டருங்க யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்கலாம். சில நேரத்துல நீங்க விரும்புகிற நல்ல பிரசங்கி யாரு கிருபை பத்தி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனா இன்றைக்கு உங்க கூட இருக்கிற ஆவியானவர், இந்த பிரசங்கங்கள் மூலமா இந்த கிருபையை குறித்து, தேவனின் கிருபையின் வெளிப்பாடு, இந்த கிருபையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். வேதத்துல பார்ப்போம். தீத்துஸ் இங்கிலீஷ்ல டைட்டஸ் 2ஆம் அதிகாரம். பிலோமனுக்கு பக்கத்துல பிலோமன தீத்துன்னு ஒரு திருக்கா பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தேகம் வேண்டாம். தீத்து கண்டிப்பா இருக்கிறாரு. எடுத்துக்கொள்ளுங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனமா. தீத்து தீமோத்தேயு முடிஞ்ச 2 தீமோத்தேயு முடிஞ்சு தீத்து சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவரா. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனமா எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்போமாக. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, பாருங்க, எல்லா மனுஷருக்கும். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்மளுக்கு பிதா இருக்கிறார். ஆமென், ஆமென். பிதா இருக்கிறாரு. வானத்துல சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற பிதா எல்லா ஜனங்களுக்கும், இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் தேவன், அவர் தான் பிதா. இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை தான் ஆராதிக்கணும். அவர் தான் இந்த ஜனங்களுக்கு நன்மையை செய்றார், நன்மைகளை தருகிறார். ஜனங்களுக்கு மழையை தரார், ஜனங்களுக்கு பணியை தரார், ஜனங்களை தேவைகளை சந்திக்கிறார். ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருங்க, நீங்க கெட்டவங்களா இருங்க, எல்லாருக்குமே அந்த பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா, எல்லா ஜனங்களையும் அவர் தான் தேவன். எல்லா ஜனத்துக்கும் அவர் தான் தேவன். ஆனா அந்த தேவனை நம்ம பார்க்க வேண்டும்னா, அந்த தேவனுடைய இடத்துல நம்ம போய் சேர வேண்டும்னா, அந்த தேவன் செய்கிற நன்மைகளை, அந்த தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை, அந்த தேவனுடைய அவருடைய இடத்துல போய் சேர வேண்டும் சொன்னா, பிதா என்கிற அந்த நாமம் ஒன்று இருந்தா மட்டும் போயிடலாம், அடைஞ்சிடலான்னு நம்மளால நினைக்க கூடாது. நம்ம அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நம்மள வந்து பிதா இடத்துல கொண்டு போக, பிதாவோடு சேர, பிதாவோடு பேச, பிதாவோடு நடக்க, பிதாவோட சித்தத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். நம்மளுக்கு வந்து ஒரு அறிவு வேணும், ஒரு எண்ணம் வேண்டும், இருதயத்துல ஒரு 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 படிப்பினை வேணும். அப்ப அந்த பிதா விரும்புகிற காரியம், அந்த பிதா ஆசைப்படுகிற காரியம், அந்த பிதாவோடு சேர வேண்டிய காரியத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம், நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அறிவும் இன்னொருடைய மனிதனுடைய அறிவும் எப்பொழுதும் ஒத்து போகாது. நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோமா, பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு ஐடியா கொடுப்பாங்க. நீங்க எல்லா இடத்துலயும், நீங்க எங்க போனாலும் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு
என்ன சொல்லுவாங்க, கொமைன். ஒவ்வொரு திட்டம் இருக்கும், ஒவ்வொரு கொமைன் இருக்கும், ஒவ்வொரு சஜஷன் இருக்கும், ஒவ்வொரு பிளான் இருக்கும். அது போல மனுஷர்கள் எப்பொழுதும் தேவனை பத்தி, தேவனுடைய வழிகளை பத்தி மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது, எட்டாது. அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கணும். அப்படின்னா இந்த ரட்சிப்பு என்கிறது தான் தேவனோடு, தேவனிடத்துல தேவனோட பிள்ளையாய் மாறுகிறதுக்கு இன்னைக்கு மனுஷர்களுக்கு ரட்சிப்பு வேணும். சுவாசம் வந்தா பத்தாது, தேவன் சுவாசத்தை கொடுத்தாரு நம்மளுக்கு. சுவாசம் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு, உணர்வு வந்துருச்சு, பலம் வந்துருச்சு, இதெல்லாம் பணம் வந்துருச்சு, புத்தி வந்துருச்சு, பட்டம் பதவி வந்துருச்சு, சொந்தம் வந்துருச்சு. இது எல்லாம் தேவனிடத்துல கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்களோ பூமிக்குரியவர்களை நாடுகிறீர்கள். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பூமியில இருந்து என்ன நம்மளுக்கு நன்மை இருக்கு, பூமியில எதை நம்ம சாதிக்க முடியும், பூமியில எதை நம்ம கடந்து போக முடியும், பூமியில எதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம பார்வைகள் எப்பொழுதும் பூமிக்குள்ளதான் தேடுகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறது முக்கியம் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோமா ஆராயப்படணும், நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்மளை ஆராயணும். நம்மளுக்குள்ள ரட்சிப்பு தேவன் தந்திருக்கிறாரா, ரட்சிப்பு என்கிற தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாரா, ரட்சிப்பு என்கிற தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோமா என்று நம்ம ஆராயப்பட வேண்டும். போட்டிருக்கு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது. நல்லா கவனமா கேளுங்க, இங்க போட்டிருக்கு தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிக்கிறது உங்களோட பலவீனத்தோட கிருபையை பார்க்கறீங்க, உங்களோட தேவை உள்ள கிருபையை பார்க்கறீங்க, உங்களுடைய பரிந்து பேசுகிற கிருபையை பத்தி பார்க்கறீங்க. ஆனா இந்த வசனம் சொல்லிருக்கு, தேவனுடைய கிருபையை, தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தேவனுடைய கிருபை. இந்த கிருபை என்பது யாரு? தேவன் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வானமும் இந்த பூமியும் உருவாக்குறதுக்கு முன்பாகவே தேவன் வாழ்கிறார். சந்தேகம் தான். அதனாலதான் ஒரு ஞானி என்கிட்ட கேட்டார், இது அந்த ஞானி, உலகத்தின் ஞானி என்ன கேட்டாருன்னா, தேவனை யார் படைச்சா? தேவனை யார்? ஆண்டவர் யார் படைக்க தேவையே இல்லை, நம்மளதான் ஆண்டவர் படைச்சார். இந்த வானம பூமி உண்டாகிறதுக்கு முன்பாகவே தேவன் அவர் வாழ்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆதியும் அந்தமும் மானவர், முந்தினரும் பிந்தினருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஆரம்பம் இல்ல, அவருக்கு முடிவு இல்ல. அதனாலதான் பேதுரு கேட்கிறான், கடல் கொந்தளிக்குது, நான் சாக போறேன், உங்களுக்கு கவலை இல்லையா? அவருக்கு ஆரம்பம் இல்ல, அவருக்கு முடிவு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு ஆரம்பம் இல்ல, அவருக்கு முடிவு இல்ல. நம்ம தான் ஏதோ ஒரு சிந்தையில சிந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு 2வது வரையில வந்தானே, இயேசு போனானே, அவருக்கு முடிஞ்சிருச்சு, அவரோட வேலை இல்ல. வானமும் பூமி உண்டாகிறதுக்கு முன்பாகவே பிதாவுடைய வலது பரிசுத்துல அவர் நின்று இருக்கிறார், அவர் வாழ்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அந்த வலது பரிசுல இருந்து அந்த இயேசு உங்களை என்னையும் மீட்கும்படி, ரட்சிக்கும்படி, உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படி, தேவனோடு நீங்கள் சேரும்படி பிதாவுடைய வலது
கிருபை என்கிற ரத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருக்குமே கிடைக்கப்படாதது. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வசனங்களை கேட்டு மனம் திரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ரட்சிப்பை நிச்சயமாக அடைய முடியும். அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவர் பக்தியையும். பாருங்க, எதுக்கு இந்த கிருபை வருது? நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு, தேவ கிருபையினுடைய வெளிப்பாடு. எதுக்கு தேவ கிருபை நம்மளுக்கு வரணும்? ஒன்னாவது சொல்லப்படுகிறது, நாம் அவர் பக்தியையும். அவபக்தி அப்படின்னா ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் அப்ரூவ் பண்ணாத, தேவன் அருவருக்கிறத நீ செய்ய கூடாதுன்றதுக்காக தான் தேவ கிருபை வருது. இப்படி சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவாரு பேதுருகிட்ட, போய் என்னை குறித்து, என்னோட சாட்சியை குறித்து அறிவிப்பு சொல்லுங்க, ஜனங்க என்ன பேசுறாங்க போய் பாருங்க. அவர் சொல்வாரு, 1 மணி நேரம் ஏச்சி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணு. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜனங்களிட்ட கற்றுக் கொடுக்கிற காரியத்தை ஜனங்கள் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் தான் இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கை. ஆனா ஜனங்களோ ஆண்டவர் விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியத்தை, அவபக்தி. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாளை பார்க்கறாங்க, நேரத்தை பார்க்கறாங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆனா உலகத்தினுடைய காரியங்களை குறித்து பயப்படுறாங்க. அவபக்தி. கிறிஸ்தவர்களும் மனுஷனால் செய்யப்படுகிற அடையாளத்தை நம்புறாங்க, கிராஸ் நம்புறாங்க, வார்த்தையை நம்ப மாட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்ப மாட்டாங்க, அடையாளத்தை நம்புறாங்க. இன்னைக்கு இயேசு கிராஸ்ல தங்கறத பார்த்துட்டு அது ஒரு பக்தியை கொண்டு வராங்க, பயத்தை கொண்டு வராங்க. இயேசு இப்படிதான் ரத்த சிந்தினாரா, இயேசு இப்படிதான் முள்கிடையில போட்டாரா, இயேசு இப்படிதான் உடுத்திருந்தாரா? ஏன் அவபக்தி? அதுல இருந்து நீ விடுதலை ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவோட குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாரும் குருத்தோலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சொல்லுங்க, குருத்தோலை தூக்கினால ஒருத்தன் ரசிக்கப்பட்டான், ஒருத்தன் மன திரும்பினா, ஒருத்தன் ஆண்டவருக்காக எழுப்பி பவுல போல மாறினான்னு சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து நான் குருத்தோலை தூக்குறேன். ஆண்டவர் வசனம் தெளிவா சொல்லுது, அவபக்தி. உன் வாழ்க்கையில செய்கிற அவபக்திகளை ஆண்டவர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கதான் கிருபையை தந்தார். இன்னும் அதே அவபக்தியில இருக்காதீங்க, அதே சிந்தையில இருக்காதீங்க. தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியத்தை கொண்டு வராதீங்க. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அதிலிருந்து நீ விடுதலையாகிறதுக்கு தான் இயேசு கிருபையா வந்தார். உன்னை போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாவத்துல, அந்த அக்கிரமங்கள்ல, அந்த பலவீனங்களை நீங்க இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுதலையாக இன்னைக்கு அநேக பேர், அநேக தேவ பிள்ளைங்க இந்த என்ன சொல்லுவாங்க, வழிபாடு, சில வழிபாடுகளை இன்னும் பின்பற்றுறாங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு? எனக்கு பாரம்பரியம், பாரம்பரியத்தை இன்னும் ஃபாலோ பண்றாங்க. ஆவியானவர் நம்புறாங்க, வார்த்தையை தியானம் பண்றாங்க, 40 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய சிந்தையில, வீட்டுல நான் பேசுறதை காட்டிலும் சிந்தையில இன்னும் பாரம்பரியத்தை வைத்துட்டு இருக்காங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, அவபக்தி, கர்த்தருக்கு விரோதமான சிந்தை. உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு விரோதமாய் குறி சொல்றதும் இல்லை, உங்களுக்கு விரோதமாய்
மந்திரம் சொல்றதும் இல்ல. வசனம் அப்படி சொல்லுது. ஆனா நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? உங்க சிந்தையில என்ன வைத்திருக்கீங்க? அவபக்தி கொண்டு வரீங்க. சிலவங்களுக்கு சில விக்கிரத்தோட பேர் சொல்றதுல ஒரு பெருமை. இவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆமென். ரொம்ப பேருக்கு கோவம், பாசம், ரொம்ப கத்தி பேசுற, கத்துறாருங்க. கடைசி வசனத்தை காட்டுறேன், ஏன் கத்துறேன். கடைசியா இருக்கு, நான் காட்டுறேன். எனக்காக பிரசங்கம் பண்ணல, தேவனுக்காக பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு தேவனுடைய கிருபையானது எதுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னா, அந்த அவபக்தியிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். அல்லேலூயா. தேவனை அறியாதவங்க, தேவனை தெரியாதவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க செய்கிற காரியத்தை கிறிஸ்தவர்களும் என்கரேஜ் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அத என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. இததான் கிறிஸ்து என்ன பண்றாரா, இந்த அவபக்தியிலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக தான் கர்த்தர் என்ன பண்றாரா, நம்மளுக்கு விடுதலை தரார். நான் இந்த மாசம் ஒரு நிச்சயத்துக்கு போயிருந்தேன், கிறிஸ்தவ நிச்சயத்துக்கு போயிருந்தேன். அப்ப அந்த நிச்சயத்துல பார்த்தேன், பெண் வீட்டு சைட்ல வந்து பழம் இது எல்லா பழமும் இருந்துச்சு. நல்லா அழகா இருந்துச்சு. கொடுப்பாங்களான்னு பார்த்தேன். சரி, நம்மளுக்கு ஒரு பழம் குடிச்சா வரமா உட்காந்துருமே, நம்ம சாப்பிடுங்க. பழம் எல்லாம் இருந்துச்சு. கடைசியா பார்த்தா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு வச்சிருந்தாங்க. ஒண்ணு வச்சிருந்தா சாப்பிட்டு வச்சிருந்தோம். ஆமா, நான் சாப்பிட மாட்டேன். அப்ப பார்த்தேன், கொண்டாடாம அப்படி இப்படி போயிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க அக்கா, நீங்க பாக்கு சாப்பிடுவீங்க? பாக்கு நான் சாப்பிட மாட்டேன் சார். அண்ணன் சாப்பிடுவாரா? இல்ல சார். அப்படின்னா பாக்கு வெத்தொழிச்சு நம்ம யாருக்கு இங்க குழம்பு என்னாச்சு கடிச்சிருச்சா சின்னாம்பு போடுறதுக்கு? சுண்ணாம்பு வெள்ளை. இல்லப்பா சார், வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க இதை கொஞ்சம் வைங்கன்னு. வச்சா தெரியணும் ஏன் வைக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும் ஏன் வைக்கிறாங்க. ஆமா தானே? தேவனை தெரியாதவங்களுக்கு தெரியும் ஏன் வைக்கிறாங்க. தேவனை தெரிஞ்ச உனக்கு தெரியலன்னா நீ ஏன் வைக்கிற? இததான் சொல்றேன். உனக்கு ஒரு காரியத்தை புரியலனா எப்படி உங்களுக்கு சொல்லட்டா, உங்களுக்கு புரியும். செருப்பு வைக்க போடணும் கால். இப்ப நான் சொல்றேன் எல்லாம் தலையில வைங்கன்னு. உங்களுக்கு புரிஞ்சனால தானே நீங்க அதை என்ன பண்றீங்க. ஆனா செருப்பு ஏன் போடுறீங்க காலுக்கு, நீ தெரியுமா? செருப்பு போட சொன்னாங்க போடுறோம். அப்படி இல்லையா? முள்ளோ கல்லோ உன்னை குத்தக்கூடாதுன்றதுக்காக தான் செருப்பு போடுறீங்க. இது கூட ரொம்ப பேருக்கு தெரியல. இதுல போய் தட்டுல சின்னாம்பு, பாக்கு, பத்தல. தேவன் என்ன சொல்றேன்னா, அவபக்திகளை உண்டாக்குற காரியத்தை விட்டு வெளியாவே. அது தேவனுக்கு அருவருப்பானது. இப்போ ஒரு திருமணத்தை செய்றீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் செய்றீங்க, ஏதோ ஒரு பர்த்டே செய்றீங்க. இப்ப ஆண்டவரே வாங்கன்றீங்க. ஆண்டவர் வந்து பாக்குறாரு, அவருக்கு பிடிக்காததான் நீ வச்சிட்டு இருக்க. எப்படி அந்த விசேஷத்துல தேவன் வந்து ஆசீர்வதிப்பார் பாருங்க. யூதர்களுக்கு கல்யாணத்துக்கு திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம். இயேசு வந்தார், அங்க தேவை நியாயம் கரெக்டா இருந்தது, தேவன் ஆசீர்வதிச்சார். ஆமா தானே? இன்னைக்கு நம்ம திருமணத்துல இயேசு வராது. இயேசு வந்து அட்ரஸ் வரும்போது ஓ போடுன்னா இயேசு அங்கே நின்று இவங்க என்னடா ஓ போடுன்றாங்க. யார போட சொல்றாங்க? அவபக்தி. அதுல இருந்துதான் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறாரு. புரிஞ்சுக்கீங்க, நம்மள ஏசல. இன்னைக்கு அநேக பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. ஜான்சன், பேபி ஜான்சன். ஆனா பண்றதெல்லாம் எந்த பேர் சொன்னா நம்ம சேர்ச்சில யாராவது ஒரு ஆள் இருக்காங்க, பயமா இருக்கு. விட்டு வந்தத வேணான்னு சொல்லி வந்தத ஆண்டவரே நீங்க தான் தெய்வம், என்னை காப்பாற்றினவர். இத்தனை பேர் என்னை கைவிட்டோம், ஆண்டவரே எனக்கா உயிரை கொடுத்தீங்கன்னு வந்துட்டு. ஆனா பண்ற வேலை எல்லாம் யார விட்டு வந்தீங்களோ அவங்களுடைய காரியத்தை தான் மேன்மையா தேடுறீங்க. அது கேட்கும் போது பெருமையா சொல்றது, இவர் இந்த மாதிரி செய்யறாரு, அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான். இல்லையா, அவபக்திகளை விட்டு விலகதான் இயேசு நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறார்.
மூட நம்பிக்கை. தெரியுங்களா? பூனை குறுக்க போனா என்னையா உங்களுக்கு பிரச்சனை? அது என்னதுக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்ப வேஸ்ட் போகுது, வேஸ்ட் போகுது, போகுது. அது ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குதா? அதே மாதிரி தான் பூனை போனான்னா, எலி போனான்னா, டைனோசரே போனான்னா, ஹாய் ஹலோ நான் என் பாதையில போ. நம்மளோட சிந்தை. அன்னைக்கு ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், என் காடியில வந்துட்டு இருந்தார். ஒரு விஷயத்த சொன்னார். மாஸ்டர், என்னோட வாழ்க்கையில ஒரு விதவை சரி அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போற காரியமே உருப்படாதான் அப்படின்னு சொல்றாங்க. போய் என்கிட்ட காடியிலே மாட்டணும். எனக்கு சொல்லு, நான் இவ்வளவு நாளா படிச்சுட்டேன். நான் படிச்சது பார்த்தாம என் மனைவியை படிக்க சொல்லி கேட்பேன். எங்க போட்டிருக்கு விதவை வந்தா அந்த காரியம் உருப்படாம போயிடும் அப்படின்னு வேதம் எங்க போட்டிருக்கேன்? இல்ல பாஸ்டர், நான் பார்த்த பாக்கியராஜ் படத்துல இருந்துச்சு. எதுல இருந்துச்சு? இப்ப பாக்கியராஜுக்கு அடிச்சு கேட்கணும், ஏன் எந்த பைபிள்ல எந்த வசனத்துல நீ பார்த்த அப்படின்னு. ஏன் இன்னைக்கு நம்மளோட சிந்தை என்ன தெரியுங்களா சிந்திக்குது? சினிமாவுடைய விதங்களை, சினிமால வருகிற எல்லாத்தையும் நம்ம இருதயம் ஆசைப்படுது. சினிமால இன்னொன்னு இருக்கு தெரியுமா? கடைசியா அந்த ஹீரோ இல்ல ஹீரோயினி செத்து போயிடுவாங்க தெரியுமா? அது ஆசைப்படுது. அவபக்திகளை நீங்கள் எண்ணாதபடி இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நீ தேவனோடு நீ நடக்கணும், தேவனோடு வாழணும். அடுத்தது பாருங்க, லௌகீக இச்சைகளையும். லௌகீக இச்சைகள் அப்படின்னா என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா காரியத்து மேலே ஆசைப்படாத. இப்படி சொல்றேனே, ஒரு குஷ்டரோகி வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன்கிட்ட பாச காட்டுன்னு சொன்னா காட்டுங்களா சார்? அவனுக்கு போயிட்டு மெக்டில ஒரு பர்கர் வாங்கி கொடுங்கன்னா கொஞ்சம் சிந்திப்பீங்க. ஆமா தானே? கண்டிப்பா. என்ன கேட்டாலும் அதே சொல்லுவேன். இவங்க மேல ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு, வெள்ளை குஷ்டரோகம், அது கொஞ்ச நேரத்துல தொத்து நோய் மாதிரி நம்மளுக்கு மேல பரவிடும். நல்லா தெரியும். போய் பழக்குவோமா? ஆசிரியர் கூப்பிட்டாலே மரியாக்கா ஆசிரியர் சொல்லுவார், எப்படி ஜானத்தன். இததான் பேர் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற லௌகீகம் அப்படின்னா இச்சைகள், ஆசைகள், பேராசைகள். அதுல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லை. பேயோட பேய் தெரியுமா? அதோட நம்ம ஒண்ணும் வேகம் உலகத்தில் இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் பற்றி கொள்ளும். சுல்தான் சாரா ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி தரேன்னு கியூல நிப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, 2ஆம் ரவுண்டுக்கு கையெல்லாம் கட்டிட்டு முடியெல்லாம் பட்டம் வச்சு திருப்பி வாங்கிட்டு போய் வாங்குவோம். அந்த மாதிரி ஆளு நம்ம எல்லாத்தையும் என்னமா இல்ல பேராசை. அதுல ஒரு டயலாக், அது பெரு நஷ்டம். பேராசை எல்லா காரியத்தையும் போய் சுதந்திரிக்கணும், எல்லாத்தையும். அதுதான் சொல்றது. உலகத்தில் வருகிற லௌகீக இச்சைகள், பாவங்கள், தேவனுக்கு விரோதமா இருக்கிற அருவருப்புகளை விட்டு விலகிறதுக்கு தான் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை இது இன்னும் அதே பாவத்துல, அதே பலவீனத்துல போகும்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழக்கூடாது. கிருபையானது எதுக்கு வந்ததுன்னா, ஒரு காரியத்திலிருந்து, ஒரு பலவீனத்திலிருந்து, ஒரு பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது. இயேசு அந்த விபச்சாரியை பார்த்து சொன்ன காரியம், போ இனி பாவம் செய்யாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஐயா இயேசு ஏற்றுக்கொண்டுட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் அதிகாரமா தேவன் கட்டளையிட்டது என்ன தெரியுங்களா? இனி அந்த பலவீனத்திலையும், அந்த பாவத்திலையும், அந்த வியாதிக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் வருது? ஏன் அந்த பலவீனம் வருது? ஏன் அந்த வியாதி வருது? ஏன் அந்த விதமான சூழ்நிலையில போறோம்னா, நம்ம அந்த பலவீனங்களுக்கு இடம் கொடுக்கிறோம்.
கட்டளையிட்டார். இந்த பலவீனம் இனி உன்னோட வாழ்க்கையில இல்ல. ஏன்னா ரட்சிப்பை நம்மளுக்கு தேவன் தந்தார். ரட்சிப்பை இயேசு நம்மளுக்கு தந்தனால இந்த பலவீனத்திலிருந்து தேவன் முற்றிலுமா விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா அந்த பலவீனத்தை நீ தேடி போகிற, அந்த வழிபாடுகளை தேடி போகிற, அந்த பாரம்பரியத்தை தேடி போகிற, அன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் என்னை ஏசிக்கிட்டே இருக்கிறார். ஏன் சிஸ்டர்? எங்க அம்மா ஒரு குடம் கொடுத்தாங்க, ஜப்பான்காரன் வாங்கின அந்த குடம் நான் வச்சிருக்கிறது. எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏன் என் மானத்தை வாங்குற? இந்த குடத்தை இந்த பங்களா வீடு வாங்கிட்டா இதையும் கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. பாஸ்டர் அது எவ்வளவு ராசியானது தெரியுமா பாஸ்டர்? சரி கேட்டேன், என்னம்மா ராசி? எங்க அம்மா இந்த குடம் வச்சுதான் பாஸ்டர் பெரிய பெரிய குடம்லாம் வாங்கினாங்க. இவங்களுடைய ஆசை குடம் வாங்குறது. நம்ம சேர்த்து வைக்கிற பொருள் வந்து அதுல என்ன மேன்மை என்றது பார்க்கறதோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல என்ன ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் வரலாம், எவ்வளவு தேவைகள் வேணாலும் வரலாம். அந்த தேவைகள் எல்லாம் தேவனுடைய அந்த ரட்சிப்புக்கு முன்பாக அது நன்மையா இருக்கா அது தீமையா இருக்கா என்று நீங்கள் அறிய வேண்டும். அதனாலதான் ரெண்டு காரியத்தை இங்க நான் சொல்ல வருகிறேன். அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் இந்த ரெண்டு காரியத்தை இந்த உலகத்துல நம்ம விடுதலை ஆகணும். இந்த காரியம் இந்த சிந்தையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். தேவனோட ரட்சிப்புல தேவன் தந்த அந்த ரட்சிப்பை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பாரம்பரியமான காரியங்கள், பல விதமான ஆலோசனையுடைய காரியங்கள், உலகம் செய்கிறது போல தேவனை அறியாதவர்கள் செய்கிறது போல நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு ஒருத்தர் அடக்க ஆராதனையில வந்து கேட்டாரு, பாஸ்டர் எங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி ஐயா, எங்க அப்பா போட்ட தாலி இருக்கு, தாலியோட அடக்கம் செஞ்சிடலாமா? நம்ம கிறிஸ்தவங்க பாஸ்டர், நம்ம கிறிஸ்தவங்க. ஆனா இதுக்கு முன்ன அவங்க வந்து தேவனை அறியாம இருந்தனால தாலி போட்டிருக்கிறாங்க. இந்த தாலியை நான் என்ன செய்யலாம் பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப பேர் இப்ப லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா, இறந்த கையில தான் எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வச்சாங்களோ நகைகள் எல்லாம் கொண்டு வந்து பொட்டியில போட்டுருது. நீங்க போடுறது நல்லதுதான், ஆனா பாசரையும் பாசர் மனைவியும் குழப்பறீங்க. அதுல அவங்க வேற பக்கத்துல வந்து நோண்டுவாங்க. அப்படியே போச்சிருவாங்களா இல்ல எடுத்துட்டு தான் புதைப்பாங்களான்னு நான் சொல்லுவேன். உனக்கு சந்தேகம் தீரணும்னா சுத்தி இருக்க இந்த மூஞ்சிங்களெல்லாம் பாரு, அப்படியே புதைக்குங்களா இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு புதைக்குங்களா நீயே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ. ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தோமா பத்தாதுல அனுபவம். எல்லா மூஞ்சிகளும் பாரு, எல்லா மூஞ்சி பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த நகையை நான் எடுத்துக்குவேன், அந்த சமையல் என்னோட தெரியுமா, இந்த சங்கையோட தொட்டைங்க வெட்டு இந்த மூஞ்செல்லாம் எல்லாம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு என் மனைவி இது எங்களுக்குள்ள நடக்கிறது. குத்துவாங்க ஒரு குத்து, என்னல்ல இல்ல இவ்வளவு நகை போட்டிருக்கிறாங்களா அப்படியே புதைப்பாங்களா? அன்னைக்கு அது அந்த சகோதரர் கேட்கறது, எங்க அம்மா இறந்துட்டாங்க பாஸ்டர். சரி இப்ப தாலியோட புதைக்கிறதா இல்ல தாலி எடுத்துட்டு புதைக்கிறதா? உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா காசு? ஏன் பாஸ்டர் தேவை இருந்தா வித்து காசு எடுத்துக்கோ. அப்படி உனக்கு அம்மா ஞாபகமா இருக்கு அப்படின்னா அந்த உண்டியில போடு. அப்பப்போ வந்து சேர்ச்சில பார்த்துட்டு போயிரு அம்மாவோட தாலியில இருக்கு. ஐயா நம்ம இன்னும் உலகத்தை குறித்து உலகத்தோடைய சூழ்நிலைகள் குறித்து வருத்தப்படுறோம். ஆனா வசனமும் சொல்லுது இந்த லௌகீக இச்சையை விட்டு நம்ம வெளியாகணும், விடுதலை ஆகுங்க. நம்மளுக்கு பணம் தேவைதான், பொருள் தேவைதான், தங்கம் தேவைதான். ஆனா அது உன்னுடைய பரிசுத்தத்தை உன்னோட ரட்சிப்பை அது கெடுக்குதுன்னு சொன்னா அதை விட்டு விலகு. அது வேண்டாம். அது உன்னுடைய ரட்சிப்பை உன்னோட பரிசுத்தத்தை அது என்ன பண்ணுதா கெடுக்குது. உன்னோட விசுவாசத்தை வீணாக்குது. உன்னுடைய தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அது
பாஸ்டர் சொல்லுவாரு சபைக்கு வாங்க, கூட பழகிறவன் சொல்லுவான் சபைக்கு போவாதீங்க. நீங்க யார் பேச்சு கேட்கறீங்க? தீர்க்கதரிசியை போல இருக்கிற என் நண்பன் பேச்சை தான் பாஸ்டர் கேட்பேன். அவன் கூட சேர்ந்து நரகத்துக்கு போ. ஆமென் ஆமென். இதெல்லாம் சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். தொடர்ந்து வாசிப்போம். லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும். ஏன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்னா, ஏன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தெளிந்த புத்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி இருக்கணும். ஆண்டவருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எது விசுவாசத்தை உண்டாக்குறதோ அதை உங்க புத்தியில தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரங்களுக்கு, சில நேரத்துல நம்மளுக்கு வரும் அநியாயமான சிந்தை, அக்கிரமான சிந்தை, தேவனுக்கு அருவருப்பான சிந்தை நம்மளுக்கு வரும். தெளிந்த புத்தியா இருங்க. அதான் வசனம் சொல்லுது, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க எந்த அந்த ரட்சிப்பு எதுக்கு வந்திருக்கா? தெளிந்த புத்தி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமூகத்துல நீ வந்து ஆராதித்து ஜெபிடு. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனோட வார்த்தையை கேட்காம நட்ரோட்ல எங்கேயாவது தலை தெறிக்க விழுந்து உருண்டு பரண்டு தேய்ச்சி போய் வரோம். ஏன்? ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறது இல்லை, ஆண்டோட வசனத்தை கேட்கறது இல்ல, தேவனுடைய சமூகத்தில் அமர்க்கிறது இல்ல. சாத்தானுடைய வார்த்தையை கேட்கிறோம், அவனுடைய வழிகளை தேடி கோயிலோ ரோட்ல எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம். மது போட்டு விழுந்து கிடக்கிறத பத்தி பேசல, தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியாம போய் விழுந்து கிடக்கிற உலகத்துல, உலகத்தோட பாவத்துல விழுந்து கிடக்கிறோம், உலகம் கொண்டு வருகிற அக்கிரமங்கள்ல விழுந்து கிடக்கிறோம். அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக இயேசு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு? தெளிந்த புத்தியும் நீதியும். நீதி. ஆண்டவர் நம்மள நீதியா நடக்க சொல்றாரு. அதனால வசனம் சொல்றது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். நீதியாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதியா இருங்க. எல்லாத்துலயும் ஆண்டவர்கிட்ட நீதியா இருங்க. குடும்பத்துல நீதியா இருங்க, கணவன்கிட்ட நீதியா இருங்க, மனைவிட்ட நீதியா இருங்க, சபையில நீதியா இருங்க, வேலையிடத்துல நீதியா இருங்க, பள்ளிக்கூடத்துல நீதியா இருங்க, தாய் தாப்பு பிள்ளைகிட்ட நீதியா இருங்க. போய் சொல்லி கொடுக்காதீங்க. 100 வழி அப்பா கொடுத்திருப்பாரு, அம்மா சொல்லுவாங்க போயிட்டு ஒரு பருப்பு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வா. அப்பா மிச்ச காசு கேட்டாருன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. அந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் சேர்த்து வைக்கிறேன். அது நீதி இல்லையா? ஆமென். இது வீட்டுல நடக்கிற ஒண்ணு. அப்பாவும் சரி அம்மா சரி கொடுக்கிற காசு மிச்ச காசே வராது, முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்க எல்லா விதத்திலும் நீதியை கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் கிறிஸ்து நம்மளுக்கு நீதியை சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையா இருங்க, தேவனுக்கு உத்தமமா இருங்க, தேவனுடைய சத்தியத்துல நினைத்திருங்க, அநியாயத்துல நினைச்சிருக்காதீங்க, தவறான காரியத்துல நினைச்சிருக்காதீங்க. கிறிஸ்து நம்மளுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறார். நீதியா இருங்க, உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, தேவனோட வார்த்தையில உண்மையா இருங்க, தேவனை தேடுகிறதுல உண்மையா இருங்க, ஆண்டவரை நேசிக்கிறதுல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு தருகிறதுல உண்மையா இருங்க, தேவ ராஜ்யத்தை அடைவதற்கு உண்மையா இரு. அக்கிரமங்களை சேர்த்துக் கொள்ளாத, அநியாயங்களை சேர்த்துக் கொள்ளாத, பாவத்தை சேர்த்துக் கொள்ளாத, உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் பொல்லாத ஆவியை சேர்த்துக் கொள்ளாத. தேவனோட ஆவியில எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? நீதியாரு. நான் வேலை செஞ்ச இடத்துல NTUC வேலை செஞ்சேன் சிங்கப்பூர்ல. அந்த வேலை இடத்துல வந்து இந்த சைனீஸ் முடிஞ்சிருச்சுன்னா 7வது நாளா இல்ல 70வது நாளான்னு இன்னொரு நாள் சொல்லி அதுக்கு அந்த 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 இதுக்கு வந்து அந்த பிசாசுக்கு வந்து எல்லா இது செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு டொனேஷன், ஒரு ஆள் $40 போடணும். என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆளை விட்டுரு, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்னோட சார்பில் என்ன ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப பாசமா பார்ப்பாங்க ஒரு ஆண்டி, கிளீன் ஆண்டி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் பேர்ல அவங்க காசு போட்டாங்க. காசு போட்டு நல்லா கவனமா கேளுங்க, காசு போட்டு அந்த இடத்துல ஒரு இதை பண்ணி அந்த 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 என்னோட பேருக்கு வந்து எல்லாரும் பேருக்கும் ஒன்று போட்டாங்க. அந்த புலி
புளியாத சிங்கமாத்தல உள்ள கால் வருது இதெல்லாம் அடுத்து உறைஞ்சி படலாம் சாப்பிட்டு எல்லாம் வீசும். பார்த்துருக்கீங்க? பார்க்கறது மாரி மதியாக்கா நான் அது நான் அந்த ஆண்டி என் பேர்ல சொல்லி அந்த காசுலாம் போட்டேன்னு அது என்ன பண்ணுச்சு, எனக்கு என் பேர் சொன்னானே எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துச்சு. என்கிட்ட கொடுக்கல, ஆண்டி கிட்ட கொடுத்துச்சு. அந்த ஆண்டி என்ன பண்ணா அந்த நம்பரை வாங்கி என் பேர்ல போய் நம்பரை எடுத்து வாங்கிட்டாங்க. அதுக்குன்னு எல்லாரும் போயிடாதீங்க. சாத்தா அப்படிதான் இழுப்பான். சாத்தா அப்படிதான் நம்பரை காட்டி இழுப்பான். அவனோட கேங்கா நீ ஆகணும்னா நம்பர் அடிக்கோ, நீ பணக்கார அடையலாம். நம்பர் எல்லாம் கதறாம என்ன என்று கேளுங்க. இப்படி வாங்கி இப்படி போனதெல்லாம் நிறைய சாட்சி இருக்கு. நம்பர் எடுத்து நடுத்தருல நின்றதும் இருக்கு. நம்பர் எடுத்து பில்டிங்ல இருந்து குதிக்கிற ஆளும் பார்த்துருக்கிறேன். நான் சொல்றேன். அப்ப இந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கு, ஒரு நம்பர் கொடுத்தா ஆண்டி போயிருந்தப்ப அந்த நம்பர் அடிச்சிருச்சு. அந்த ஆண்டி என்வலப்ல போட்டு என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. Hey, this is I take for you. That day, the one give you number, no, I take for you. You cannot already know. அந்த பிரான்ச்ல எனக்கு மட்டும்தான் அடிச்சு. எவ்வளவு என்ன ஏதுன்னு அந்த என்வலப்ல அந்த ஆண்டி கொண்டு அந்த என்வலப் தப்பாருச்சு. நம்ம ஸ்கேன் பண்ணிடுவோம் உள்ளுக்கு எப்படி இருக்கும்ட்டு. சிலவங்க லோஃப் ஆஃபரிங் கொடுக்கும் போதே நம்ம தொட்டானு தெரிஞ்சிடும். 10 வெள்ளி வச்சிருக்குது, சின்ன ஜபம் தான் பண்ணுவேன். 100 வெள்ளி வச்சிருக்கு, ஆண்டவரை வானத்தை திறந்து. சிலது எட்டியா பார்க்காது. என்னோட வருத்தம் என்னோட போய் அப்ப நண்டை வந்து என்வலப் கொடுக்கும்போது நல்ல மொத்தமா இருந்துச்சியா. ஆனா வசனம் நம்மளுக்கு போதிக்குது, எது இல்ல, குதிரை மேல நம்பிக்கை இருக்கிறவன் சபிக்கப்பட்டான். எனக்கு தேவை இருந்துச்சுதான். அந்த காசை மட்டும் மாத்தி இருந்தா ஒரு 30,000 வெள்ளி, ஒரு 20,000 வெள்ளி கூட்டு ஃபிளைட்ல போயிருப்பேன். ஒரு மாசம் சுத்திட்டு வரலாம். ஃபிளைட்லயே தங்கிடுவோம், கீழே இறங்க வேணாம். ஃபிளைட்ல சுத்திட்டு கையெல்லாம் கட்டி போயிருக்கலாம். ஆனா அதுல தேவனுடைய நீதி இல்ல. எடுத்தவங்க யாருக்குங்களா, அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. It's okay lah. I use my husband lah. Go lah aunty, you go use. அப்புறம் ஒரு பேக் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு படைக்கப்பட்ட அரிசி, பண்டியோட மூக்கும் என்னமோ இருந்துச்சு. பார்த்தேன், மூக்கு பட்டி தரிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த காலத்திலேயே எலிஷா கேசி சொன்னான், நாகமானுடைய எந்த காணிக்கையும் வாங்காத. இன்னைக்கு நம்மளுடைய நீதி என்ன தெரியுங்களா, எதை கொடுத்தாலும் கொண்டு வா, என் வீடு புரியாதா இருக்கு. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆமென். இப்படி சொல்றேனே, இப்ப நான் ஒரு அண்டர்டேக்கர் வேலை செய்யறேன். ஒரு செத்து போன பணத்தெல்லாம் ஏத்துற ஒரு வண்டி கொண்டு வந்து சிஸ்டர் நான் இலவசமா கொடுக்குற எடுத்துக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் யூ வாட் அ கிராய்க்கா, பணம் ஏத்துற வண்டியை கொண்டு வந்து ஃப்ரீயா வச்சுக்கீங்க அப்படின்னு கொடுக்குற என்ன பண்ணுவீங்க? உங்க ஒட்டாய் கொடுங்க பாஸ்டர், இதை வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பா அதுதான் தேவன் சொல்றாரு. ஆண்டவர் அது இருக்கிறத நீங்க எடுத்து வந்து வீட்டுல வச்சுட்டு, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? இந்த தடையினாலதான் நீங்க ஆசீர்வதிக்கிறது பெற்றுக்கொள்ள முடியல. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஏன் தேவ ஆசீர்வாதம் வர மாட்டேதுன்னா, தேவனுடைய நீதி இல்லாத காரியத்தை வீட்டுல வைத்திருக்க. அதுக்கு வந்து நியாயம் சொல்றது அது பாதி. ஆண்டவரே இது நான் பாதி, என்ன ஆசீர்வாதி? எப்படியா ஆண்டவர் ஆசீர்வதிக்காது? நம்ம தேவன் என்ன பாதி ஆசீர்வதிக்கிற தேவனா? இல்லையா? அவர் ஆசீர்வதித்தார், முழுமையா ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து கிருபையை தந்திருக்கிறாரு. நீதியில வாழும், நீதியில நிலைத்தது. பணம் தான் நீதி அல்ல, செல்வாக்கு தான் நீதி அல்ல, தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கிறது நீதி. அடுத்தது தேவ பக்தியும் உள்ளவர்களாய். பாருங்க, நம்ம தேவனுக்குள்ள பக்தியா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? இது ஒரு பக்தி, சலாம் அலைக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு பக்தி, நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு பக்தி, சூப்பரா இருக்கிறோம். இதெல்லாம் தேவ பக்தி. கடைசியா தொட்டு கும்பிடுறேன், இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தேவ பக்தி. தேவ பக்தி என்பது தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்டு அந்த வார்த்தைப்படி கீழ்ப்படிகிறது தான் தேவ பக்தி. வசனம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள்
கேளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். அதான் தேவ பக்தி. இயேசு உங்க வீட்டுக்கு வந்துட்டா பெருசு இல்ல. இன்னைக்கு இயேசு சொல்லி வெள்ளை துணியை போட்டு வச்சிருக்காங்க, இதான் இயேசு தங்குற இடம். அதெல்லாம் தேவ பக்தி. தேவ பக்தி என்பது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறதா தேவ பக்தி. ஒருவன் தேவ வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி மனம் திரும்பினா தேவ பக்தி. ஒரு கவுன்சிலிங் போறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போறீங்க. டாக்டர் சொல்றாரு 10 மணிக்கு மேல குளிக்காதன்றாரு. குளிச்சினா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றாரு. நீ கரெக்டா 10 மணிக்கு மேல தான் குளிக்கிற. உன்னை என்ன சொல்றது? உண்மையா? தெரியுதுல? ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றனா அவபக்திகளை உண்டாக்குற காரியத்தை விட்டு விலகுனா தேவன் விரும்புகிறார். தேவன் மேல பக்தியா இருக்கிறது என்றால் தேவனை ஆராதிக்கிறதும் தேவனை தேடுகிறதும் அவரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பதான் தேவ பக்தி. ஒரு பிள்ளைகளை வளர்க்கிறோம், அந்த தன் பிள்ளை தாய் தகப்பனை கனம் பண்ணாதான் அந்த கணத்தோடைய தன்மையை தாய் தகப்பனுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீங்கள் நானும் பக்தி உள்ளவர்களா இருக்கணும், தேவன் மேல அன்பு உள்ளவர்களா இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். உலகம் வர சாத்தா வருவான், இப்படி வருவான், சாத்தா வருவான். இவன் அளவுக்கு ஒரு தங்கத்தை காட்டிட்டு உனக்கு நான் வேணுமா, சரி இந்த தங்கம் வேணுமா, உனக்கு இயேசு வேணுமா, சாத்தா கேட்பான். பக்தி என்ன பக்தி? தங்க பக்தியா. இயேசு கிட்ட போனா மணி சேர்த்துக்குவாரு, ஆனா தங்கம் இந்த ஒரு வாட்டி தான் கிடைக்கும். நீங்க நம்ம வாழ்க்கையில தேவன் மேல பக்தி உள்ளவர்களா இருக்கணும். தேவன் மேல நீ மனம் திரும்பி ஆண்டவரை நேசிக்கதான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை நம்மளுக்கு தந்திருக்கிறார். வாங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் ஆதாமி ஏவாளை விரட்டினார். போங்கடா கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா அதே ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை தந்து நம்மளை நேசிக்கிறார். நீ தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல, நான் உனக்கு ரட்சிப்பை தரேன், இனி செய்யாத, இனி பாவத்தை செய்யாத, இனி அக்கிரமங்கள் செய்யாத, என் மேல பக்தி உள்ளவர்களா இரு, என்னை தேடு, என்னை விசுவாசி, என்னோட வார்த்தைகளை நிலைத்திரு, நான் சொல்லுகிற பிரகாரமா என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற சொல்லுகிற அந்த வார்த்தைகளை ஆலோசனை கேட்டு நீங்கள் வாழாத. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, தேவனோட சத்தியம் என்ன போதிக்குது, பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ரட்சிப்பை குறித்து என்ன விளக்கி தராது. ஏன் நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, உலகத்தை நீங்க ஆதாயப்படுத்திட்டு உங்களுடைய ஆவியை, உங்களோட ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டா லாபம் என்ன? கடைசி காலத்துல இந்த போராட்டம் வரும், ஏமாற்றம் வரும், நம்மளுக்கு பல விதமான சோதனைகள் வரும். ஆனாலும் இந்த ரட்சிப்பை இழந்து விடக் கூடாதுன்றதுக்காக தான் தேவன் சொல்ற தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற, நாம் நம்புகிற, நீங்களும் நானும் நம்ப வேண்டியது யாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்பணும். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் வியாதியை நம்பாதீங்க, மருத்துவர்கள் சொல்றதை நம்பாத. என்னோட 16 வயசுல 17 வயசுல ஒருத்தர் சொன்னாரு, 43 வயசுல நீ செத்து போயிடுவ. இத பார்த்து சொன்னாரு. நீங்க ரொம்ப பேர் இதுல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இயேசுவை நம்ப மாட்டாங்க. ரொம்ப பேர் குருவி பார்க்க போறீங்க. எந்த குருவிய? விஜய் குருவியை சொல்ல, இந்த ரோட்ல உட்காந்து குருவி சொல்றாங்க, அந்த குருவியை சொல்ற. என் கையில ஏதாவது தெரியுதா? ஆமா, உன் கையில தெரியுதா? தெரிய, நான் கண் தெரியாதவனா? அதான் தெரியுதா, உன் கையில கோடு கூட இருக்கு. கேட்க போறீங்களா? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இந்த சொல்றவன் எங்க உட்காந்துக்கிட்டு சொல்றானே? ஹைகோர்ட்ல
ஜட்ஜி உட்கார்ந்துருக்க இடத்துல உட்காந்துக்கிட்டு உன் கையை காட்டு நான் சொல்லுகிறேன் அப்படியே சொல்றாங்க? ஐயா, அவங்களே பொழப்ப தேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பொழப்பு இருக்குதானே? உங்களுக்கு பொழப்பு இருக்குதானே? வேலை இருக்குதானே? அவனுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாதவங்க வேலை உள்ளவன் போய் என்ன கேட்குறீங்க? ஏதாவது தெரியுதா? அவனா கூடுறானா நீ டெஸ்ட் பண்றதுக்கு? தெரியா? ஏன்னா சொல்றேன், நம்மள உண்டாக்கினவர் அவர் ஆதியும் அந்தமானவர். அவருதான் நம்மளுக்கு எல்லாத்தையும். நான் சொல்றேன், நீ வேதத்துல படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ எல்லா காரியத்திலும் ஞானமாய் தெளிவாய் எல்லா காரியத்திலும் பயந்து நடக்கதான் இந்த வேதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. இந்த வேதம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற, நம்மளை போதிக்கிற, நம்மளை வளர்க்கிற ஒரு மிஷன் கருவியே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேதம் தான். இந்த வேதத்தை படித்தா நீ வளர்ந்தாலே போதும், உன் புத்தி தெளிவா ஆயிரும், உன்னோட அறிவு தெளிவா ஆயிரும், நீ தேவனுக்கு பிரியமாய் மாறிவா. பக்தி உள்ளவர்களாய் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், ஆனந்த பாக்கியம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆனந்த பாக்கியம் எது? சாவாம அப்படியே இருக்கலாம். சொல்லுங்க, ரொம்ப பேருக்கு ஆசை சாவே கூடாது பாஸ்டர், நான் உயிரோடு இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ இரு, ஓகே தான். மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே. ஆனா உங்க வீட்டுல நீ நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அம்மா உன்னை என்ன சொல்றாங்க, உங்க அப்பா உன்னை என்ன சொல்றாங்க, உங்க ஹஸ்பண்ட் உன்னை என்ன சொல்றாங்க, உன் வைஃப் உன்னை பார்த்து என்ன சொல்றாங்க? இங்கேயே இருக்கணும், சாவாம. சீக்கிரம் போயிருந்தையா, தேவன் காத்து இருக்கிறார் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தங்க என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க, நான் சாவே மாட்டேன். போன வருஷம் 12ஆம் வருஷம் செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் செத்து போய். பொட்டிகிட்ட போயிட்டு என் கிட்ட என்கிட்ட விளையாடாது தெரியுமா, மனசுக்குள்ள பேசிக்க என்ன நேரம் சொன்னா பிள்ளைங்களா சண்டைக்கு வந்துடும். ஏன் நம்ம வசனம் சொல்லுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து ரட்சிப்பு எதுக்கு வந்து தெரியுங்களா? அவரோட பிரசன்னத்தை, அவரோட மகிமையை எதிர்பார்க்கிறதுக்கு தான் ரட்சிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. பாஸ்டர், என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, எப்படியாவது அவர் மண்டை கழுவி அவரை இயேசு பத்தி சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துருங்க பாஸ்டர் என்று நிறைய மனைவிக்கு ஒரு ஆசை. ஆனா ரட்சிப்பு எதுக்கா? அங்க என்ன பண்றது? தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிரசன்னமாக்குதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா ரட்சிப்பு வந்துச்சு. நீயும் நானும் இயேசுவோடு போனோம்னா இந்த ரட்சிப்பு நமக்கு வேணும். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். நம்ம இந்த பூமியில வாழ்ந்த எல்லா தேவனோட பிள்ளைங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பை அடைந்தவர்கள் மட்டும்தான் இயேசுவோடு போக முடியும். அப்பதான் உன் கண்ணெல்லாம் திறக்கும். என்ன திறக்கும்? யார் யார் கைவிடப்படுகிறாங்க, யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? நிழல் வயல்ல 2 பேர் நிற்பாங்க. ஒரு ஆள் எடுத்துக்கொள்வாங்க, ஒரு ஆள் கைவிடப்படுவாங்க. இதுதான் நம்ம கடைசி காலத்துல பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னதுங்களை செய்யணும்? தேவனோட வருகைக்கு காத்திருக்கணும். நம்ம என்ன காத்திருக்கிறோம்? எப்ப 30ஆம் தேதி வரும், எப்ப 1ஆம் தேதி வரும், சம்பளம் எடுக்கலாம், எப்ப பிரிண்ட் போடுவா, அப்புறம் வேற என்ன இருக்கணும், வேற என்ன? நீங்க தான் நிறைய என்ன காட்டிலும் அறிவாளி, இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் இந்த லிங்க்ல போங்க, சபைக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறாங்க, பாஸ்டர் இதுல போய் பாருங்க, அரிசி பருப்புலாம் கொடுக்குறாங்க. நம்ம எது காத்து இருக்கிறோம்? உண்ணவும் குடிக்கவும் மறிக்கவும் காத்து இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து வரப்போகிற ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமைக்காக காத்திருக்கிறதுக்கு தான் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ரொம்ப பேருக்கு பெருமை. என்ன பெருமை? நான் ரட்சிக்கப்பட்ட சபையில வளர்ந்தேன் தெரியுமா? அவன்கிட்ட கேளுங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் என்ன சொல்லுச்சு?
நீங்க முழிக்கிறதே தெரியுது, உங்களுக்கு எல்லாம் தெரியல. வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கு காத்திருக்கணுமா? கிறிஸ்துவினுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சபையில கூட்டணி சேர, சபையில கூட்டணி சேரத்துக்கல்ல, சபையில நீங்க எல்லாரும் வந்து காத்திருக்கிறது, சபையில நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறது, சபையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது, சபையில வந்து ஆராதிக்கிறது எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? வரப்போகிற வருகைக்காக காத்திருக்கிறோம். சபையில வந்து கவலைப்படுவாங்க, ஐயோ மல்லிகைப்பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போடாம வந்துட்டேன். என்னப்போ மல்லிகைப்பூ. இந்த சபையில ஒரு ப்ராப்ளம் வச்சியா, பாஸ்டர் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாரு, பாஸ்டர் சொன்னா இது போடக்கூடாது அது போடக்கூடாது, அவங்க மனைவி மட்டும் பூ வச்சிருக்கிறாங்க, மல்லிகைப்பூ. ஏன்னா மல்லிகைப்பூ வச்சா என்ன தப்பு? அது மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு, எடுத்து அவங்க தலையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. யா சபையில வந்து எதை குறித்து தெரியுங்களா? ஜனங்க குழம்புறாங்க, வேதனைப்படுறாங்க, எதை உண்மோ எதை பிடிக்கும். சபையில வந்து சபை எப்படி எதுக்கு இருக்குன்னா, வரப்போகிற தேவன் ரட்சகரா இயேசுக்கு காத்திருக்கிறதா சபை. சபையில வந்து என்ன தெரியுங்களா யோசிக்கிறோம்? ஐம்பண்ணுங்க, ஐம்பட்டி அடைச்சோமா. ஆமென். பாஸ்டர் இன்னைக்கு வேலையை முடிச்சிருவாரா, இன்னைக்கு போன வாரம் லேட் ஆயிருமா? சபையில வந்து யோசிக்கிறாங்க. சபையில வந்து இருக்க வேண்டிய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்க, வசனம் வெயிட் பண்ணுங்கன்றது. ஆனா நீங்களோ ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எப்ப சொல்லுவார்? சில நம்ம சபையில லேட்டஸ்டா என்ன தெரியுமா நடக்குது? ஆமென் குடுக்குறதுன்னு ஓடுது. ஏதோ சபைக்குள்ள வைரஸ் வந்த மாதிரி, ஏதோ வியாதி வந்தா எல்லாம் பேக்க தூக்கிட்டு வருவோம்னு ஓடுதுங்க. ஏதோ ஃபிளைட் காத்திருக்கு உங்களுக்காக போறாங்க போல இஸ்ரேலுக்கு. இல்லையா? வசனம் சொல்லுது, வருகிற அவருக்கு என்ன பண்ணுமா? வழிமேல் விழி வைத்து காத்திருங்கன்னு சொல்லுது. சபையிலே ஸ்டேஜ் வரதுக்குன்னே அப்பாயின்மெண்ட் போட்டுவாங்க. 10 மணிக்கு மேல பாஸ்டர் தாண்டிட்டாரு, பேக்க தூக்கு, நீ போ, அப்புறம் இப்படி தலையாட்டுவேன், அப்புறம் நான் வந்துடுவேன். நான் வந்தானே மாவனை பாஸ்டரை பார்த்து வரணும்னு சொன்ன சாப்பாடு இல்லை. போறோம் நேரம் 10-15 சீன கல்ல உட்காரோம், 12 மணி வரைக்கும் என்ஜாய் பண்றோம். அங்க நோ ப்ராப்ளம். போறீங்க, நீங்க போனான்னு சீன சாப்பாடு கொடுக்குறானா, இந்த ஒரு கடை நான் சொல்றேன், போங்க, 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும். அவனை ஏசவும் முடியாது. ஏசனீங்கன்னா எச்சு துப்பி மீ குறையும் பேட்டி கொடுப்பான் சட்டியில. ஏன் நம்ம மத்த காரியத்தை காத்திருக்கோம்? ஃப்ளைட் போங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்ல ஏறிட்டீங்க? அனுபவம் எனக்கு இருக்கு, நான் சொல்றேன். முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்து இப்ப சொல்றேன். 8:30 மணி ஃப்ளைட், 4:30 மணிக்கு கொண்டு போனா 8:30 மணிக்கு சொன்னாங்க, 10:30 மணிக்கு வரான். நான் ஃப்ளைட்டை பார்க்க, ஃப்ளைட் என்ன பார்க்க, 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி என்னடா பொழத்துது பாசம், ஏன் ஏசுற, என்ன ஏசுற? நான் பஸ் போயிருந்தேன்னா ஆன்லைன்ல கலந்துருப்பேன் பஸ். ஏன் ஃப்ளைட் காரங்க போய் ஏசு. அன்னைக்கு இந்தோனேஷியா வந்து கேரள வந்து இறங்குறேன். போற ஃப்ளைட் அழகா மெதுவா பண்ணான். இந்த ஃப்ளைட் அவனை போய் ஏச முடியுமா? பிரேக் அப்படி போட்டான். யார் பேச முடியாது, ஏன்னா உயிரை காப்பாத்திட்டான். ஆனா பக்கத்துல இன்னொரு பாஸ்டர், அவங்க 4 பக்கமும் செட்டில்மெண்ட் போட்ட மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க. நானா கொஞ்ச நேரம் ஒரு 3-4 செகண்ட்யா சொல்ல முடியுமா? நீ ஏன்டா பிரேக் போட்டது? அவன் சொல்லுவான், நான் பிரேக் போடலன்னா நீ என்கிட்ட நேரம் பேசுறீங்க. ஏன் மத்த காரியத்துல நம்மளால காத்திருக்க முடியும், ஆனா தேவனுக்காக நம்மளால என்ன பண்ண முடியல? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கிருபை என்பது எதுக்கு தெரியுமா? நீ நல்லா 10 போத்த போடுறதுக்கு கிருபை இல்ல.
இவங்கிட்ட இருந்து ஏமாத்தி ஒரு 1000 வெள்ளி வாங்குறதுக்கு கிருபை இல்லை. நீங்க எல்லாம் வருஷம் நின்று எனக்கு லோப் அப்படின்னு கொடுக்கணும், ஆமென் அல்லேலூயா, அதுக்கு கிருபை இல்லை. கிருபை என்பது வரப்போகிற ரட்சகரா இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படியா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கல்யாணம் பண்ணாதவங்களை பத்தி பேசலாம். கல்யாணம் பண்ணவங்க பாருங்க, கை மாந்தா இருக்க. சரி, இப்ப பொண்ணு பார்க்க போயிட்டீங்க. நான் தான் மாப்பிள்ளை இல்லை, நான் மாப்பிள்ளை இல்லை, பொண்ணு பார்க்க போகிற மாப்பிள்ளை இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு, நான் பொண்ணு பார்க்க போறேன். போனே உங்கதான் பொண்ணா, சரி வாங்க எங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா இல்ல காத்து இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாம் அப்படிங்களா இருக்கு. நான் கூட்டு போறோம்னு இது என்ன கூட்டு போயிருக்கு. காத்து இருக்கிறோம்ல, காத்து இருந்தீங்களா? முகத்தை பார்த்தா சந்தோஷம், கத்தர் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு வசனம் என்ன சொல்றா? காத்திருக்கணும், காத்திரு. ரட்சிப்பு என்பது தேவனுக்காக காத்திருக்கிற மனவாட்டி. அவர் மனவாளன். அவர் இயேசு வந்து நம்மளை அழைத்து போகிறதுக்கு அவர் கொடுத்த அதிகாரம் ரட்சிப்பு. பாவம் அட்டொழியும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய அல்ல. சிலவங்களுக்கு சில நியாயம். என்ன நியாயம்? நான் கூட்டப்ப அவங்க சபைக்கு வந்தாங்கல்ல, அவங்க கூட்டப்ப நான் ஏன் போகக்கூடாது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிருங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஆனா உங்களுக்கோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். இன்றைக்கு உலகம் வந்து உலகத்தோடைய நியாயங்களை வந்து பேசும். ஆனா நீங்களும் நானும் வரப்போகிற ரட்சகரா இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறவர்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று. பாருங்க, ஏன் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார்னா, வசனம் சொல்லுது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக. சொந்த ஜனம். நீங்களா யாரோ சொந்த ஜனம், அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம். உங்களை ஆண்டவர் யாருக்கு விட்டு கொடுக்கல. உங்களை ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. சொந்த ஜனம், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய. நீ நன்மை செய், தேவனுக்கு பிரியமானதை செய், தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு செவித்தொடு, தேவனுடைய வழிகளை நிலைத்திரு, நன்மை செய்யும், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். இது இருக்காது. பிள்ளைங்க சாப்பிடுறாங்க, சரி வாங்க நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுவோம், இருக்கா? இங்க இருந்து கிடாக்கு போறோம், வாங்க நம்ம எல்லாம் ஜோம் பண்ணிட்டு போகணும், இருக்கா? சனிக்கிழமை ஒரே ஆராதனை தான் நம்மளுக்கு, எதை மிஸ் பண்ணா பரவாயில்ல, சனிக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, இது இருக்கா? கணவன் வேலைக்கு போறாரு, நம்ம ஜெபிப்போம், இருக்கா? பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகுது, வாடா நல்ல எக்ஸாம் எழுத ஜெபிக்கிறீங்களா, இருக்கா? நம்மளுக்காக காது கத்துறாரு, என் பாஸ்டரோட தொண்டையும் அவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இருக்கா? தேவ பக்தி, தேவனுக்குள்ள இருக்கிற பக்திகளை, தேவனுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை இப்படித்தான் வெளிப்படுத்தணும். வசனம் சொல்ல தேவ பக்தியும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட போதனை, ரட்சிக்கப்பட்டதுக்கு எழுதி தரீங்களா, நீங்கள் தேவனோடு போய் சேர்க்கும்படி காத்திருங்க. அவருடைய சத்தத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக அமர்ந்திருங்க. தீமைகளை விட்டு விலகுங்க, அவபக்திகளை விட்டு விலகுங்க, உலக அறிவியத்தை விட்டு விலகுங்க, வெறுத்து வாங்க. தேவனுக்கு எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. கடைசியாக உங்களுடைய கேள்விக்கு, இந்த சபையில ரொம்ப நாள் கேள்வி, பாஸ்டரியா கத்துறாரு, பாஸ்டரியா முதல்ல பேச தெரியாதா,
ஆசிரியர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு இந்த வசனத்தை பாருங்க. இவைகளை பவுல் தீத்துக்கு சொல்றாரு. பவுல் தீத்துக்கு என்ன சொல்றாருன்னா கேளுங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு உனக்கு மென்மையா சொன்னேனா நீ கேட்க மாட்ட. நீ கேட்காதனாலதான் உன்னை எல்லாத்தையும் ஆண்டவர் வலை போட்டு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. இங்க வந்து கேளு, இவன் கத்துன்னு கத்துவான், திருந்திருவேன். பவுல் சொல்லி கொடுக்கிறாரு தீத்துக்கு என்ன சொல்றாரு? இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். ஏன் ஏசரன் தெரியுதாங்களா? ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் சிஸ்டர், சபைக்கு வராம இருக்க கூடாது, சபைக்கு வரணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், நம்பர் எடுக்க கூடாது, கூட்டாளியோட சேர்ந்து ரெண்டு கையில போடக்கூடாது, வேட்பா கோப்பா அது என்னது அதை அடிக்காதீங்க. ஏன் சொல்றேன்? ஏன் கடிந்து கொள்றேன்? வேதம் சொல்லுது ஊழியக்காரன் என்பது கடிந்து கொள்ளணும். இன்னைக்கு நான் வந்து நம்ம சபை பிள்ளை ஒரு ஏ பையன் கூட பாக்குறேன், நாளைக்கு அதே பிள்ளை பி பையன் கூட பார்த்துட்டு நல்லா பழகுறமா, நாளைக்கு சி பையன் கூட போன்னு சொல்றது பாஸ்டர் இல்ல. இங்க வா, என்ன பழக்கம், என்ன குணம், ஏன் இப்படி வாழ்ற, ஏன் அங்க இருக்கிற, ஏன் அங்க போற, கடிந்து கொள்ளணும். சபை என்பது உங்களை மறுரூபமாக்குது. சபை என்பது உங்களை மன திரும்ப வைக்குது. சபை என்பது வரப்போகிற ரட்சகருக்கு காத்திருக்கிறதா சபை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, விசுவாசியா இருக்காங்க. திடீர்னு அந்த கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபட வந்தானே, அந்த கணவன் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த சகோதரர் போய் இன்னொரு பொண்ணை கூட்டு வந்து, பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்க, இங்க வந்து உட்காந்துட்டாங்க வச்சுங்களேன். முன்னெல்லாம் பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல, இயேசு சாட்டையை தான் எடுத்தாரு. நான் சேர்ச்சில 2 ரூபா தான் அமைச்சிருக்கேன். இந்த ரெண்டுகளையும் அட்டி அட்டி நடிச்சு மயத்தது. சபை என்பது உன்னுடைய தவறுகளுக்கு, உன்னுடைய தப்பிதங்களுக்கு, உன்னுடைய பலவீனங்களுக்கு உதவி போறதில்லை. ஒருவேளை நான் அப்படிங்களா நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா அடுத்த 2 சேரு எனக்கு காத்திருக்கு. சாத்தான் இவங்களோட விட மாட்டான், என்னையும் சேர்த்து எடுத்துருவான். நீ வந்து உட்காரு, உனக்கும் ஒரு ஜோடி கொடுக்குறேன். இன்னைக்கு சபை என்பது தவறுகளை கண்டிக்கணும், பாவத்தை உணர்த்தணும், தேவனோட வார்த்தையில மனம் திரும்பணும். அதான் சபை. பாசரும் விசுவாசியும் பாசரும் லீடரும் சேஸ் பண்ணி குடிக்கிறது சபை இல்ல. புரியுதுங்களா? பாசருக்கு அந்த மாதிரி எதுவும் ஊத்தி வச்சிடாதீங்க. பாசர் கொஞ்சம் தான் அன்னைக்கு போனேன், எல்லாம் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த வீடு ஆசீர்வாதம் நிரப்பம் ஆமென் ஹல்லேலூயான்னு சரி பேசிக்கிட்டே இப்படி பாக்குறேன், அங்க ஒரு 2 வாங்கி போத்தேன். ஐயே இதை காட்டலையா ஆண்டவர், இதை காட்டிட்டா சேர்த்து இதையும் ஒரு போட்டு எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? பாசர் அது போத்த தானே, போத்ததான், போத்தைக்குள்ள இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அசுத்தத்தை கொண்டு வந்து வைக்காதீங்க. அழுகுக்கு தான் பாசம் இருக்கு, அசிங்கத்தை எடுத்து போடுங்க. ஆமென். சிலருக்கு வந்து யாரோ வெள்ளக்காரங்க தெரியாத அவங்களோட படத்தை கொண்டு வந்து மாட்டிக்குவாங்க, அது பார்க்க அசிங்கமா இருக்கும், அலங்கோலமா இருக்கும், அழகா இருக்கான் பாசம். நீங்க அழகா பாக்குற, ஆனா வர்றவங்க அழகா பார்ப்பாங்க. கவனம். தேவனுடைய ரட்சிப்பு அடைந்தீங்கன்னா தீமையை விட்டு விலகுங்க. அதிகாரத்தோடு சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். ஏதாவது என்ன பத்தி தெரியணுமா? என் மனைவி இருக்கிறாங்க, என் தங்கச்சி இருக்காங்க, போய் கேளுங்க. எப்படி என் தங்கச்சி அவங்க படிக்கிற காலத்தெல்லாம் அண்ணன் ஜோர்ல இருந்து வர்றதுன்னா வீடு தமிழ் படத்தில் கேட்டிருப்பீங்க, அதிருது அப்படின்றது. எங்க வீடு அதிரும், பேக்கலாம் புக்கெல்லாம் பறக்கும். சில புக்கு அவங்க அறிவா வீசுறாங்கன்னு சொல்லி கரெக்டா கால் கிட்ட வந்து விடுவோம். தங்கச்சி போட்டுவாங்க, யார் புக்கே வாங்க. அவ்வளவு கடினமா இருந்த அந்த காலத்திலே ஆண்டவர் கடினமா இருந்தார். ஏன்னா ஆண்டவருக்காக தேவன் என்ன மாத்திருக்கு.
கடினமா இரு. வசனம் சொல்லுது சகல அதிகாரத்தோடு. ரேகன் தப்பு பண்ண என்ன பண்ணுவது தெரியுங்களா? அடிக்க மாட்டேன், கையும் காலையும் கோஸ்டேப் போட்டு ஒட்டிடலாம், அப்பதான் ஓட மாட்டான், நான் டயர்ட் ஆக மாட்டேன். காலை ஸ்லெப்பண்ட் அப் எடுத்துனா தெரிஞ்சு வந்தாங்க வீட்டுல இன்னைக்கு வந்து ரவுண்ட் ரேஸ் விளையாட்டு இருக்குன்னு காலை கட்டுவேன். பாப்பா ப்ளீஸ் பாப்பா நோ ரெண்டாவது கையை கட்டு, அப்பதான் என்ன திருப்பி எதுவும் நான் என்ன தள்ளி விட்டு நான் போய் விட மாட்டேன். கட்டிந்து கொள்ளும். சபை என்பது எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சபை என்பது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற சபை. கடிந்து கொள்ளும். வசனம் அதான் சொல்லுது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக சொல்லுவாங்க. பசர் இந்த பசங்க இவ்வளவு இதா இருக்கீங்க, பசங்க இந்த மாதிரி நாங்க வேற சபைக்கு போயிருவோம், பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நம்மள அசட்டா பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதுன்னு பவுல் சொல்றாரு. ஆமென். பெரிய பெரிய சிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் பூனை தான். ஆமென். பெரிய பெரிய சிங்கம். ஆனா என்ன அந்த சிங்கத்துக்கு பல்லு இல்லை, அதனாலதான் தப்பிச்சு வந்து அசட்டா பண்ண வருவாங்க. உங்களை நீதியில நடத்தப்படாதபடிக்கு உங்களுக்கு பல காரியங்கள் சொல்லுவாங்க, பல ஆலோசனை சொல்லுவாங்க. அசட்டா பண்ண இடம் கொடுக்காதீங்க. புரிஞ்சா? அதனால சபையில நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய கிருபை வெளிப்பாடு, அது ரட்சிப்பு, அது தேவனால் வந்தது. அந்த ரட்சிப்பை தேவன் வருகிற வரைக்கும் காத்து நிலைங்க, உண்மையா இருங்க. ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருடைய கிருபை தயா, இயேசுவோட ரட்சிப்பு தயா நம்மள சகல பாவங்களை மன்னித்து நம்மளை பரலோகத்துல சேர்த்து கொண்டு போகிற வார்த்தையா இருக்கிறது. ஆமென். எழுந்தோனமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி தகப்பனே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே, எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே.